வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னுடைய அருமையான நண்பர் சிவராஜ் நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம். வாங்க அவங்ககிட்ட நம்ம நேரடியாக பேசலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இன்றைக்கி எப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் வெயிலை பற்றி. ஸோ இப்போ இன்டர்வியூவில் உங்களோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன? என்னோடய நேம் வந்து சிவராஜ். என்னோடய வயசு வந்து 24 ஆகுது. நம்மளோட ஊர் வந்து சொல்லப்போனால் ஒரு சின்ன கிராமம் தாங்க. தச்சன்வேலைங்கிற ஒரு கிராமம். அது வந்து பொதுவாக யாருக்கும் அதிகமாக தெரியாது, ஒரு சின்ன கிராமம் தான். நான் படித்தது வந்து என்னென்னா, கொம்படியாக்காட்டன்கிற ஒரு ஊரில் வந்து எஸ்எஸ்பி காலேஜ்னு ஒரு காலேஜில் தான் படித்தேன். இப்போ ஒரு டிகிரியை முடிச்சிருக்கேன், பிஎஸ்சி ஐடி முடிச்சுட்டு. இப்போ என்னென்னா, ஒரு நான் ரிலேட்டடாக தான் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கேக் மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ நீங்கள் கேக் மாஸ்டர்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி வந்து டிசைனிங் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணேன் பார்த்துக்கோங்க. அதாவது டோர் டிசைனிங், அந்த மாதிரி இந்த ப்ளைவுட் டிசைனிங், அந்த மாதிரி டிசைனிங் ஒர்க் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். தற்சமயமாக எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருந்துச்சு. எனக்கு வந்து இதை விட ஒரு பெட்டராக தெரிஞ்சது வந்து கேக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சமான ஒன்று. அது ஒன்றா சரி, இதோட அது கொஞ்சம் பெட்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதில் அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டேன். சரி, இப்போது நீங்கள் சொன்னீங்க எனக்கு இந்த ஒர்க்கு பிடிக்கல, ஸோ அதனால் நான் கேக் இந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்க. கேக்கில் நீங்கள் அதிகமாக உங்களுக்கு பிடிச்சமான ஒர்க் அப்படின்னா எந்த மாதிரி டிசைனிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, அதில் லைஃப்பில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு டிசைனிங்னால் உங்களுக்கு என்னதாக இருக்கும்? மறக்க முடியாத டிசைனிங்னா ஃபாண்டன் கேக்குன்னு ஒன்று உண்டு பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா, அது ஒரு பேஸ்ட் வச்சே பண்ணுற மாதிரி வரும். அதெல்லாம் ரேட்டு கூட, நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதிகமாக ஆர்டர் வராது. ஆனால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னோடய எய்ம் வந்து கேக் மாஸ்டர் தான்ங்கிற ஒரு இது கிடையாது. இப்போதைக்கு தற்சயமாக என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக, என் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னோடய குறிக்கோளுங்கிறதுலாம் வேறு. அதெல்லாம் சொல்லப்போனால் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இப்போது சரி, நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு, அதாவது கல்லூரி வாழ்க்கையில் நிறைய நிகழ்வு இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணது, நம்ம வெளியே சுற்றுனது, அப்படி நிறைய நிகழ்வு இருக்கும். ஸோ அதில் மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா எந்த நிகழ்வு? அது உங்களுக்கு அது உங்கள் லைஃப்பில் தெரிஞ்சிருக்கும் தானே? ஸோ அதை சொல்லுங்கள். மறக்க முடியாத நிகழ்வுனா லவ் தாங்க. லவ்வா? ஏங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் லவ்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அப்படி இல்லைங்க, இப்போ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க வந்து இப்போ லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட இருக்காங்கங்க. ஏதாவது ஒரு இதனால நம்ம எப்போவும் நம்ம ஒரு இதில் ஆக்டிவேஷனாகவே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் லவ்வுங்கிறது வந்து ஒரு ப்ரோக் ஆகிட்டுங்க. அதாவது ஃபஸ்ட் லவ் அதான் ரொம்ப உண்மையாக பண்ணோம். செகண்ட் இயரில் தான் பண்ணோம். ஃபஸ்ட் இயர்லாம் நான் லவ்னாலே என்னன்னு தெரியாதுங்க, அந்த மாதிரி தானே இருந்தேன். செகண்ட் இயரில் வந்துச்சு, தேர்ட் இயரில் போச்சு. அதோட முடிஞ்சிட கதை. ஏன்னா படிப்பில் வந்து ரொம்ப ஓரளவு படிக்க மாட்டேங்க. ஆனால் அதில் வந்து ஒரு ஆர்வம் உண்டு. ரொம்ப ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து படிச்சிருக்கிறது பிஎஸ்சி ஐடி ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு. ஃபஸ்ட் இயர்லலாம் நல்ல ஆர்வத்தோடு தான் இருந்தேன். இந்த லவ் பண்ண ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிச்சு. ஃபெயிலியர் ஆனது அப்புறம் மொத்தமாகவே கோட்டை விட்டுட்டு அதுலேருந்து தாங்க அதனால தான் ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக இங்கே வந்து டிசைனிங் வேலைக்கு வந்தேன். டிசைனிங் வேலையிலேருந்து என்ன ஷிஃப்ட் ஆகி டேரெக்டாக வந்து கேக் மாஸ்டர் ஆகினேன். ஆனால் என்னோடய எய்ம் வந்து வேறு தான். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க லவ்னால எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த லவ்லேயே நிறைய பேர் சாதிக்கிறவங்களும் இருக்க தானே செய்கிறாங்க. இப்போ நீங்கள் லவ்வில் முடியல, நான் ஃபஸ்ட் இயர் லவ் பண்ணேன், செகண்ட் இயர் இருந்துச்சு, தேர்ட் இயர் போச்சுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் லவ் பண்ணி அவங்களோட லைஃப்பையும் இங்கே நல்லா ரன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வில் பெர்ஃபெக்டான ஒரு லவ்னா அம்மா லவ் மட்டும் தான். ஃபஸ்ட் லவ்னு சொல்கிறது பார்க்கணும்னா நான் அம்மா லவ் தான். ஏன்னா இவ்வளோக்குள்ளே அடிப்பட்ட பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எது உண்மையான லவ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அதே சிச்சுவேஷன் இப்போ இருக்குன்னா, நமக்கு ஒன்றுனா நம்ம அம்மாவுக்கு தான் கஷ்டமாகும். நமக்கு ஒன்றுனா உயிரை கொடுக்குறது நம்ம அம்மா தான். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது ஃபஸ்ட் லவ் அவங்க அம்மா மட்டும்தான். ஆனால் அம்மானு சொன்னீங்க, பரவாயில்லங்க. கண்டிப்பாக ஒரு தாயினுடைய பாசத்தை இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்திருக்கீங்க. அதுவே ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஸோ அடுத்த இது என்னதுன்னா, இப்போ நீங்கள் கல்லூரி வாழ்க்கையில் உங்களுக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படி தானே? மறக்க முடியாத எல்லார் லைஃப்லையும் ஏன் அடிக்கடி இந்த மறக்க முடியாதுன்னா, லைஃப்பில் வருவாங்க போவாங்க, ஆனால் லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கிற ஒரு நிகழ்வுனா மறக்க முடியாது அப்படின்னு நமக்கு கேட்கலாம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் மறக்க முடியாத நிகழ்வுன்னு கேட்குறேன். உங்களுக்கு மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ் யார்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்குறது இவன் இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அந்த மாதிரி. நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஆன்சர் சொல்லலாம். ஆனால் இதை வந்து இந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்ப்பாங்க.
இப்போ நான் சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட பெர்சன் தான் சொல்லலாம், சொன்னேன்னு வைங்களா, மற்ற கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, சரி அப்போ நம்மளை விட்டுட்டானே, நம்மள ஒரு வார்த்தை சொல்லி அந்த அந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் இந்த கொஸ்டின் கொஞ்சம் வேண்டான்னு எனக்கு தோணுது. அடித்தது வந்து நிறைய டீம் இருக்குது, க்ரீன் டீம்னு ஒன்று உண்டு, அதில் நீங்களே இணைஞ்சிருப்பீங்க, அது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம இந்த மரத்தை நடுறது, ஒவ்வொரு இடத்துக்கு வெளியே போய் மரத்தை நடுறது, இந்த மாதிரி ஒரு இதுதான் அந்த டீம். அந்த டீம் ஒன்று பிடிக்கும். வேறு என் கிளாஸ் பசங்க எல்லாரையும் பிடிக்க தான் செய்யும். ஆனால் அதில் ஒரு பெர்சன் வந்து நமக்கு எப்பவும் கூட இருக்கிற பெர்சன் தான். ஆனால் சொல்கிறதுக்கு இப்போதைக்கு வேண்டான்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் க்ரீன் டீம் சொன்னீங்க, அது ஒரு கொஸ்டினாக கேட்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம டீமில் இருந்திருக்கோம். ஸோ க்ரீன் டீமில் அதிகமாக நீங்கள் மரம் நட்டுறது, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மரம் நட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அப்புறம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதிகமாக மரம் நட்டினீங்க. அதான் என் கண்ணால் நம்ம காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். உங்களுக்கு அதில் ஏன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, மரம் நட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது எதனால்? ஃபஸ்ட்டு எப்படி சொல்லணும்னா, நார்மலாக ஏதோ எல்லோரும் நட்டுறாங்க, அந்த மாதிரி நம்மளும் நட்டுவோம், அந்த ஒரு தாட்டில் தான் நம்ம இருந்தோம். நம்ம பேரை வந்து பறவை சொல்லும், அந்த மரம் யார் நட்டுனான்னு சொன்னால் நம்ம இந்த க்ரீன் டீம் தான் நட்டுச்சுன்னு சொல்லும், அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மரத்தை வந்து நம்ம முன்னாடி உள்ள நமக்கு அப்பா அம்மா அதே மரத்தை கொஞ்சம் அதிகமாக நட்டி வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வெக்கம் இருந்திருக்காது, இந்த மாதிரி வெயிலோட தாக்கம் இருந்திருக்காது. இப்போ புரியுது எனக்கு, இது வந்து அவங்க செஞ்சுருக்கலாம் அப்படின்னு புரியுது. இனியும் நம்ம செய்வோம், நம்ம செஞ்சு நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றுவோம், அந்த மாதிரி தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 2020 ஒரு மரம் நட்டினீங்க. நீங்கள் இந்த மரம் நீங்கள் இருந்த ஒரு மரம் நம்ம வச்ச மரம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பெருமையாக தானே இருக்கும். கண்டிப்பாக அது காலேஜுக்கு முன்னாடியே இருக்குது. கண்டிப்பாக. சரி, நீங்கள் போகக்கூடிய நாட்களில் அந்த மரத்தை பார்த்தா நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்களா? நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். காலேஜுக்கு இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ கூட அந்த மரத்தை முன்னாடி பார்க்கும்போது எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், பெருமையாக சொன்னேன், ஏம்மா அது நாங்கள் நட்டின மரம், எங்களுக்கும் ஒரு டீம் இருந்தால் அந்த டீமோடு நாங்கள் நட்டின மரம் அந்த இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சரி, அடுத்த கொஸ்டின். அம்மா வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு பாசம், அப்படி என்ன கஷ்டம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கைவிட்டுருவாங்க, ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் அம்மானு ஒரு உறவு நம்மளை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. ஸோ அம்மாவை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அம்மாவை பற்றி சொல்லணும்னா என்னத்தை சொல்லுங்க, எல்லாமே அம்மா தான். வேறு என்ன, இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல, உயிரே அம்மா தான், என்னோடய உயிரே அம்மா தான் பார்க்கணும். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை சொல்ல முடியும்? பாசத்தை காட்டுறதுலேருந்து என்னதுனாலும் நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதே அம்மா தான். ஃப்ரெண்ட்ஸு நான் சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு நல்ல வழிக்கு கொண்டு போவாங்க. ஆனால் ஒரு நமக்கு ஒரு பின்னாடிந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது, நம்ம ஒரு தொழிலை செய்கிறோமோ இல்லை ஏதாவது நானும் ஒரு தொழில் தொடங்கினேன், அதுக்கு என் அம்மா தான் ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க. ஆனால் அந்த தொழில் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய தன்னம்பிக்கை ரொம்ப இருந்துச்சு, ஆனால் போக என்னோடய தன்னம்பிக்கை குறைஞ்சிட்டு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நம்பிக்கை ரொம்ப இருக்குது, என் பிள்ளை எப்படி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான் அப்படின்ட்டு. அந்த மிஷினை இன்னுமே எதுவுமே விற்காமல் அப்படியே வச்சுக்க, எப்படி என் காலத்துக்கு பரவாச்சும் நீ அந்த மிஷினை எப்படியாச்சும் ரன் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வருவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு தன்னம்பிக்கையை ஒரு ஊட்டி விடுறது தான் அம்மா. அம்மாங்க வச்சு ஒரு பாசம் எல்லாமே. கண்டிப்பாங்க, உண்மையில் நீங்கள் சொன்னது வியப்பாகவே இருந்துச்சு. அம்மான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டானே, இவ்வளோ வருமா நான் எதிர்பார்க்கல. இன்னும் நிறைய சொல்லலாங்க, இன்னும் நிறைய சொல்லலாம் வீடியோ கணக்கில்லாமல் போய்ட்டுருக்கோம். அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, அம்மா தான் எல்லாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் மொத்தத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸை நம்பி ஒரு இதில் இறங்குறது தப்பு தான். சண்டை கிண்டன்னு போடாமல் சமாதானமாக ஒரு அமைதியாக போகிறது ஒரு நல்லது. எல்லாருக்கும் ஒரு நல்ல பையனாகவே இருந்துட்டு போயிடுவாங்களேன். இப்போது அம்மான்னு சொன்னீங்க, நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டேன், நீங்கள் அம்மா பற்றி சொன்னீங்க. அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு பிடித்தமான உணவு எது? இப்போ பார்க்கக்கூடிய அம்மா, நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பையனுக்கு பிடித்தமான உணவு சொல்ல போகிறான், அது என்ன உணவு பிடிக்கும் அதை சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் என்ன நம்ம பையன் கேட்குறான் அப்படின்னா செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு உணவு. எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னா, அதாவது எப்படின்னா நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து கேக் வேலையை செய்வேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அங்குள்ள சாப்பாடே பிடிக்காது. எங்கள் அம்மா கையால் எனக்கு அது பிரசாதமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் எங்கள் அம்மா கையில் என்ன செஞ்சாலும் நான் திம்பேன். நான் எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன், ஏம்மா நீ உன் கையால் நான் சாப்பிட்ட மாதிரி எங்கேயும் இல்லைம்மா, வெளியே ஹோட்டலில் சாப்பிடலாம், பிரியாணி அது இதுன்னு சாப்பிடலாம். ஆனால் பிரியாணியெலாம் நான் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன், ஹோட்டலில் எந்த இதுவும் அதிகமாக சாப்பிடவே மாட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டாலும் அது ஒரு அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டா அதை விட ரொம்ப அதிகமாக நல்லா ஒரு பாசத்தை காட்டி தருவாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அம்மா கையால் என்ன தந்தாலுமே எனக்கு ஒரு சுவையாக தான் தெரியும். அதில் வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனா பருப்பு சாதம், சாம்பார். அம்மா பார்த்துக்குங்க, பருப்பு சாதம், சாம்பார், இதை உங்கள் பையனுக்கு சமைச்சு கொடுத்துருங்க. சரி, அடுத்த கொஸ்டின். இப்போ நீங்கள்
இப்போ ஒரு சாலையோரத்தில் போயிட்டுருக்கீங்க, இப்போ இது ஒரு டாஸ்க் தான். சாலையோரத்தில் போயிட்டுருக்கீங்க, சாலையோரத்தில் ஒரு முதியவர் சைக்கிள், அதாவது மிதிவண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அந்த டைமில் அவருக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாகி அந்த முதியவர் முடியலன்னு சொல்லி உட்காந்துடுறாரு. நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க? இதில் ஒரு உதவி பண்ணாமல் போனாங்கன்னா அது ஒரு மனிதனே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட சொன்னோன்னா ஒரு மனிதாபிமானங்கிறது வந்து எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் நம்ம நினச்சோம். அது நம்ம தாத்தாவை கூட இருக்கலாம். இப்போ நமக்கே அதே நிலமை வர வாய்ப்பு இருக்கலாம். நம்ம இப்போ ஒரு நன்மை செஞ்சால் தான் நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது நமக்கு யாராச்சும் நம்ம பேர பிள்ளைங்க ஏதாவது ஒரு பிள்ளைங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த நிலமையில் நான் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து என்னால் முடிஞ்சது அந்த டைமில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிகிச்சை அளிக்கிறக்கோ இல்லை அவங்க ஏதாச்சும் முடியலைன்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்தோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுருப்பேன் ப்ரோ. ஏன்னா என்னோடய எய்ம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் மெயினாக, அதுதான் என்னோடய எய்மே. புரியுதுங்களா? அந்த எய்மை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் என்னோடய எய்மு. நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி தான் என்னோடய எய்மு. சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொஷின் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க அம்மாவை பற்றி கேட்டாச்சு, கல்லூரி வாழ்க்கையை பற்றி கேட்டாச்சு, எல்லாம் உங்களோட வாழ்க்கை எல்லாமே கேட்டாச்சு. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக எனக்கு பிஸ்னஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஐடி ரிலேட்டடாக போகணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி பே பண்ணி கிளாஸ்லலாம் ஜாயின் பண்ணேன். ஆனால் என்னென்னா அந்த இது வந்து எனக்கு ஒரு 2 மனமாகவே இருக்குது. அதாவது ஐடி ஜாப்புக்குள்ளே போகலாமா, கம்பெனி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணலாமான்ட்டு. பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகி அப்படி ஸ்டாப் ஆகிருக்கு. ஐடிக்குள்ளேயும் நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபேமிலியை வந்து நான் தான் ரன் பண்ணணும். வேலைக்கு போனால் தான் அன்றாட சாப்பாடு கிட்டத்தட்ட, இல்லைன்னா நம்ம அப்படி தான் முடியாமல் தான் கிடக்கணும். வேறு நம்மளை நம்பி தானே நம்ம குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் எனக்கு எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றே தெரில. ஆனால் என்னோடய எய்மே என்னென்னா பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வழியில் பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்தில் நமக்கு தேவையான அளவு மட்டும் தான் எடுத்து வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு பணம் சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும், நிலத்தை வாங்கி போடணும் அப்படிலாம் கிடையாது. நிலத்தெல்லாம் நம்ம ஒரு தேவையான நிலம் இருந்தால் போதுங்க, சரிங்களா? நமக்கு பிள்ளை வந்து அவன் முயற்சி செய்வான், அவனுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கணும். நம்ம பிள்ளையை வந்து நம்ம ஒரு நான் ஒரு செயலில் இறங்குறான்னா அவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன், நல்லா பண்ணு, உனக்கு கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்காட்டி பல சொத்து சேர்த்து வை. நமக்கு தேவையான பணத்தை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற பணம் எல்லாமே என்னென்னா சேரிட்டி, ஃபுல்லாகவே கஷ்டப்பட்ட மக்களுக்காக செய்யணும். நானாக இறங்கி போய் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதான் இருக்குது. நான் அதுக்காட்டியே யூடியூப் சேனல் ரன் பண்ணி அது வழியாடி ஒவ்வொருத்தருக்காக கஷ்டப்பட்டு அவங்க எதுவும் வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா வீடியோ எடுத்து நம்ம போடணும். அவங்களோட கஷ்டத்தை நம்ம எப்படி சரி செய்கிறோம், அவங்க மனசில் எவ்வளோக்குள்ள சந்தோஷம் வருது அதே மாதிரி மற்றவங்களும் செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்டு, அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் நம்மளோட எண்ணமே அதுதான், பணம் சம்பாதிக்கணும். கஷ்டப்பட்ட குழந்தைகள், கஷ்டப்பட்ட முதியோர்கள், பிள்ளைங்கள்லாம் விரட்டி விட்ருப்பாங்க அம்மா அப்பாவை, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவங்க அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களை நான் என்ன சொன்னேன்னா எனக்குன்னு நான் ஒரு கூட்டத்தை உருவாக்கணும். நான் செய்கிற மாதிரி இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க, நான் மக்களுக்கு செய்யணும், நானும் மக்களுக்கு செய்யணும். அதுக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி இன்னும் இப்போது இடையில கூட மாற்றம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, லாரன்ஸ் அவங்க நடத்திருக்காங்க, பாலா, அதே மாதிரி அவங்க கூட ஜாயின் பண்ணாலும் சரி தான். எனக்கு ஒரு எதுவும் கிடையாது, என்னோடய பேர் புகழெலாம் வளரணும்னு எனக்கு ஒரு இது கிடையாது. எப்படின்னா எல்லா மக்களையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், கஷ்டப்பட்ட மக்களுக்கும் ஏதாச்சும் நம்மளால் முடிஞ்சே செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீமை உருவாக்கணும். டீமை உருவாக்கி எல்லா மக்களுக்கும் செய்யணும். தமிழ்நாடு இந்தியாவை எல்லா மக்களும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு. நான் ஒரு சின்ன கொஷின் கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பெரிய கொஷின் பெருசாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நீங்கள் செய்கிற உங்களுடைய எண்ணத்துக்கு கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வர்றதுக்கு எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரு ஃபைனல் கொஸ்டின். அதே மாதிரி ஃபைனலாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது? ஆமாம், நமக்கு நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அதே தான், பிஸ்னஸ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்கணும், நம்ம நாட்டில் வந்து கஷ்டப்படுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதையும் பார்த்துக்கணும். அதான் நம்மளோட ஆம்பிஷனாகவே இருக்குது இப்போதைக்கு இல்லை, எப்போவும் அப்படி தான், சாகிற வரைக்கும் என் பிள்ளைகளையும் அதில் இறக்கி விட்டு என் பிள்ளைகளும் அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் நமக்கு. அதான் பெரிய ஆம்பிஷனே அதுதான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எப்படி சொல்லலாம், ஸ்கூல் போவேன் பார்த்துக்கோங்க, சைக்கிளில் தான் போவேன், சில டைம் நடந்து கூட போவேன். நமக்கு அந்த நிலமை அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்களா. ஏன்னா எங்கள் அண்ணன் தான் என்னை வந்து படிக்க வச்சது எல்லாமே. எங்கள் அண்ணன் தான் எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி.